ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பிரியவா சரணம். நாளை சரியா சொல்லணும்னா அஷ்டமி தினம். நாளை தினம் வந்திருக்கக்கூடிய இந்த அஷ்டமி தினங்கிறது ரொம்பவே சக்தி வாய்ந்த தேய்பிறை அஷ்டமி தினம். அதுவும் இந்த ஜூன் 8ஆம் தேதின்றது மிகவும் முக்கியமான நாளாக இருக்கக்கூடிய அஷ்டமி தினத்துல வந்திருப்பதால நீங்க இப்படிப்பட்ட இந்த ஒரு அஷ்டமி தினத்தை கட்டாயமா தவற விடாதீங்க. ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் உங்களுடைய வீட்டில் வச்சே நீங்க செய்ய போறீங்க. இதை செய்வதற்கு ரொம்ப தூரம் அழைய வேண்டியிருக்கும், ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கும்ன்ற அந்த பயமோ அந்த விதமான குழப்பங்களோ உங்களுடைய வாழ்க்கையில இது அளிக்காது. நிச்சயமா சொல்ல முடியுங்க, முழு முதல் மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பினை இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாட்கள் நீங்க பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், அவமானத்துல இருந்து இது ஒரு விடுதலையும் மாற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா இது ரொம்பவே சக்தி வாய்ந்த முக்கியமான நாளாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு உணவு தானத்தை நாளைக்கு காலையிலேயே எழுந்தோடனே நீங்க பண்ணிடுங்க. நேரத்தை கடத்தவே வேண்டாங்க. ஏன்னா நீங்க காலையில் எழுந்தோடனே இப்படிப்பட்ட இந்த ஒரு உணவு தானத்தை நீங்க செய்வது மூலியமா மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். நினைச்சு பார்க்க முடியாத நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய எளிமையான மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமா இது அமைய போகுது உங்களுடைய வாழ்க்கையில. இதற்கு முன்பு இந்த உணவு தானத்தை நீங்க செஞ்சிருக்கலாம், செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனா இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த அஷ்டமி தினத்துல கண்டிப்பா இப்படிப்பட்ட உணவு தானத்தை நீங்க செய்றீங்கன்ற போது உங்க வாழ்க்கையில பித்தர்களுடைய சாபம் என்பது முழுவதுமாக நீங்கும். உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாட்கள் நீங்க பட்ட அந்த செல்வ பிரச்சனை அதிர்ஷ்ட வேகத்தில் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதல்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா இது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு எளிமையான உணவு தானம். இந்த தானத்தை மட்டும் நீங்க கட்டாயமா செய்யணும். சரி, இந்த தானம் எப்படிப்பட்ட விஷயத்த செய்யணுன்றதை பற்றி முழு பதிவில் பார்ப்போமா? அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கின்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு நிமிடங்கள் உங்களுக்காக முக்கியமான விஷயத்த பகிர்ந்திருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த உணவு தானன்றது ரொம்பவே சக்தி வாய்ந்ததும் விசேஷமானதும் கூட. நம்முடைய முன்னோர்களை வழிபடுவதற்காகவும் சரி, நம்முடைய முன்னோருடைய ஆசீர்வாதம் பெறுவதற்காகவும் சரி, இந்த உணவு தானத்தை கட்டாயமா செய்யுங்கன்னு பெரியவா எப்பவுமே சொல்லுவா. ஏன்னா நம்முடைய முன்னோர்களை வழிபடலை, நம்முடைய குலதெய்வத்தை வழிபடலை அப்படின்னா அவருடைய சாபம் நம்மளை வந்து தொத்திக்கும். நம்முடைய வாழ்க்கையை அது எப்போதும் விட்டு போகாது. நம்ம அதை என்னைக்கு திருத்திக்கிறோமோ மாத்திக்கிறோமோ அன்னைக்குதான் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே மாறும் அப்படின்னு பெரியவா சொல்லுவா. அதற்கு முக்கியமான காரணம் இதுதான். உங்களுடைய வாழ்க்கையும் சரிங்க, நீங்க எதற்கு முன்பு உணவு தானம் செஞ்சிருக்கலாம், செய்யாம கூட இருந்திருக்கலாம், தப்பே இல்லை. ஆனா இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளை நீங்க நிச்சயமா தவற விடாதீங்க. ஏன்னா அஷ்டமி தினங்கள்ல நம்ம மிகவும் முக்கியமான தெய்வமாக பைரவரை வழிபடக்கூடிய நாளாக இருக்குது. அப்படிப்பட்ட நாட்களில் நீங்க இப்படிப்பட்ட ஒரு உணவு தானத்தை செய்றீங்க அப்படின்ற போது தெய்வத்தினுடைய ஆசி என்பது உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும். நீங்களே எதிர்பார்க்காத மாற்றங்களை இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இனி எந்த ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்க வேண்டாம். நாளைக்கான தினம் உங்களுக்கான தினமாக மாறும்ன்ற நம்பிக்கையில இப்படிப்பட்ட ஒரு உணவு தானத்தை நீங்க கட்டாயமா செஞ்சு பார்க்கலாம். சரி, நீங்கள் செய்ய வேண்டிய அந்த உணவு தானம் இதுதான். இப்போ நான் சொல்றேன், இதே முறையில நீங்க கண்டிப்பா உங்களுடைய வீடுகளில் உணவு தானத்தை செய்யலாம். முதல் விஷயம், இதை யார் வேணாலும் செய்யலாங்க. உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் பெரியவர்கள் யார் வேணாலும் செய்யலாம். ஆனால் நிச்சயமா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் என்பது இந்த உணவு தானத்தை செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். குழந்தைகள் ஒரு கைப்பிடி வைக்கிறாங்கன்னா நீங்களும் ஒரு கைப்பிடி வைங்க, தப்பு இல்லைங்க, ரொம்ப நல்ல விஷயங்க. நீங்களும் சரி, குழந்தைகளும் சரி, அனைவருமே வீட்டில் இந்த உணவு தானத்தை செய்வது ரொம்ப புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு உணவு தானம் இந்த அஷ்டமி நாட்களில் செய்ய போறது. சரிங்களா? சரி, இப்போ 2 பொருட்கள் தான், 2 பொருட்கள்ல நீங்க எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு பொருள் உங்களுக்கு கிடைக்குதோ தாராளமா அந்த ஒரு உணவு தானத்தை நீங்க தாராளமா செய்யலாங்க, தப்பே கிடையாதுங்க. 2 பொருட்களுமே ரொம்பவே விலை வந்து குறைவான பொருட்களாக தான் இருக்குது. அதனால இதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. 2 விஷயம், இதை பறவைகளுக்கு உணவு தானமாக செய்யலாம், இல்லை நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது சின்ன சின்ன உயிரினங்களுக்கு உணவு தானமாக செய்யலாம். அப்படி இல்லைனா பசுவிற்கு கூட உணவு தானமாக நீங்க செய்யலாம். எந்த உயிரினத்துக்கு உணவு தானமாக கூட நீங்க செய்யலாம். மனிதர்களுக்கு கூட நீங்க இதை வாங்கி கொடுக்க சாப்பிட்றதுக்கு தப்பே கிடையாது. சரி, முதலாவதாக பச்சை பயிறு. இந்த பச்சை பயிரை நீங்க தாராளமாக உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய, அதாவது பிள்ளைகள் அனைவருமே சேர்த்து இந்த உணவு தானத்தை பறவைகளுக்கு, இல்லை பசுவிற்கு, மனிதர்களுக்கு கூட இந்த உணவு தானத்தை பச்சை பயிரை கொடுக்குறீங்கன்ற போது தாராளமாக கொடுக்கலாங்க. ஏன்னா அதை அவிச்சு கூட கொடுத்தீங்கன்னா மனிதர்கள் சாப்பிட முடியும். சரிங்களா? அதனால பச்சை பயிரை முதலாவது விஷயமாக நீங்க எடுத்துக்கோங்க. 2வதாக பார்க்கறீங்கன்னா மிகவும் எளிமையான பொருள் இந்த அரிசி மாவு. அதுல கொஞ்சம் அளவுக்கு சிறிதளவு சர்க்கரை கலந்து நீங்க கொடுக்கலாம். அதாவது இதை மனிதர்களுக்கும் சாப்பிடுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்க கோலமா இதை உங்களுடைய வீட்டு முன்னாடி போட்டீங்க அப்படின்ற போது, நாளை தினம் கோலமா போட்டீங்கன்ற போது அங்கு வரக்கூடிய சின்ன உயிரினங்கள் அதை உண்டு அதனுடைய பசியை ஆத்திக்கும். அதன் மூலயமா உங்களுடைய வாழ்க்கை புண்ணியங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க
இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நம்ம எப்பவுமே சொல்லுவோம், கடவுளை வேண்டுறோம் அப்படின்னா, நம்ம கடவுள் வேண்டி ஒரு விஷயத்த கேட்கும்போது, இதை செஞ்சா நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று இழக்கணும், ஒன்று கிடைக்கும் அப்படின்றத முக்கியமாக சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஏற்கனவே ஒன்று இழந்துட்டீங்க, இப்போ தான் நீங்கள் கேட்கவே போகிறீங்க, புரியுதுங்களா? அதாவது உணவு தானத்தை ஏற்கனவே பண்ணிட்டீங்க, அந்த கடவுளுடைய ஆசி பெறுவதற்கான தானத்தை நீங்கள் ஏற்கனவே பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய ஆசையில் எதை நினச்சி கேட்குறீங்களோ கட்டாயமாக அது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி இதற்கு அமைஞ்சிருக்கு. அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் யோசிக்க வேணாங்க. நாளைய தினம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை கஷ்டங்களையும் மாற்றி அமைக்கக்கூடிய தினமாகவும், உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் மறந்தும் பார்த்தும் தெரியாமல் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் மாறுவதற்கு இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு உணவு தானத்தை கட்டாயமா செஞ்சு பாருங்க. நிச்சயமா சொல்ல முடியுங்க, இந்த ஒரு உணவு தானம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை கஷ்டங்களையும் மாற்றங்களையும் ஒரே நொடியில் ஒரே நாளில் நீக்கி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்க போகுது. எதிர்பார்த்த அந்த ஒரு மாற்றத்தையும் எதிர்பார்த்தது போல் ஒரு வாழ்க்கை அமைவதற்கும் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு உணவு தானம் மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்குங்க. இதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எவ்வளவோ கஷ்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், போகாத அளவுக்கு இருக்கக்கூடிய மாற்றங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பார்ப்பதற்கு இந்த ஒரு உணவு தானம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கட்டாயமா யாரும் மறந்துடாதீங்க. நாளை தினம் காலையிலிருந்து இரவுக்குள்ள எப்ப வேணாலும் இந்த ஒரு உணவு தானத்தை செய்யலாம். ஆனால் கட்டாயமா செஞ்சிருங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் செய்யக்கூடிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உணவு தானங்களை செய்வதற்கு மறந்துடுறீங்க. இது ரொம்பவே உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களையும் பிரச்சனையும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதனால இப்படிப்பட்ட ஒரு உணவு தானத்தை நீங்க மறந்துடாம நாளைய தினத்துல மறக்காம காலிலிருந்து இரவுக்குள்ள எப்ப வேண்டுமானாலும் செய்யுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும்ன்றதுல நான் உறுதியளிக்கிறேங்க, சவால் விடுறேங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை பிரச்சனைகளையும் இது சரி செய்யும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் இது துளி அளவு கூட இல்லாமல் நீக்கி நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பணப்பிரச்சனை நீங்கக்கூடிய ஒரு சக்தியையும் உங்களுடைய வாழ்க்கையை இது உங்களுக்கானதாக மாற்றி கொடுக்கும். அதனால எந்த ஒரு விதத்தையும் நீங்க யோசிக்க வேண்டாங்க. கண்டிப்பா சொல்றேன், இதை முழு மனசோட நீங்க செஞ்சீங்க அப்படின்ற போது எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் சரிங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிங்க, அனைத்திற்குமான தீர்வை இது உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க போகுது. நம்புங்கள். எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு நீங்க செய்றீங்களோ, எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்துக்காக நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை பண்றீங்களோ, எந்த அளவுக்கு உணவு தானத்தை நீங்க தேடி செய்றீங்களோ அந்த அளவுக்கு நல்ல விஷயங்க. இந்த 2 பொருட்கள் தான் ரொம்ப எளிமையான விலைகளில் கிடைக்கக்கூடியது. ஆனால் இது எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும்ன்ற போது நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் நல்லதையும் இது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்க போகுது. அதனால பெருசா எதை பொறுத்தும் நீங்க குழப்பிக்க வேண்டாம். எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதையோ நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்குமான்னு பயத்தில் இருக்க வேண்டாம். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய நன்மைகளுக்கான மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் பெருசா எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் யோசிக்க வேண்டாம். முழு மனசோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க. கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு செய்யுங்கன்ற போது அது எவ்வளவு பெரிய துன்பங்களாக இருந்தாலும் செய்யுங்க, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளுக்கான ஒரு மாற்றமாக இருக்கும். நம்புங்கள். முழு மனசுடனும் நம்பிக்கையுடனும் இதை செஞ்சு வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு செய்தால் கட்டாயம் நல்லது நடக்கும். ஹரஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர். நன்றி, வணக்கம்.